கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை மறுபடியும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கங்களாயிருக்கிறதான அல்லது அவயங்களாயிருக்கிறதான தேவ சபையானது எல்லா வேளைகளிலும் தேவனுடையதான சித்தத்தை உணர்ந்து கொள்கிறதான உணர்வு உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதான தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று உணர்ந்து பகுத்தறிந்து அதை கொண்டு மனம் புதிதாகி மறுரூபம் அடைகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். சவுல் பவுலாய் மாறி தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து சித்தத்தை நிறைவேற்றினதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிக்கிற இரட்சகராக மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்த போதிலும் கூட பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பரிபூரணமாய் தன்னை அர்ப்பணித்திருந்த காரியத்தையும் நமக்கு கர்த்தர் போதித்தார். 2ஆம் நாளிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால், அந்த சித்தத்தை நிறைவேற்றி வாழாவிட்டால் அவர்களுக்கு வரப்போகிறதான அந்த இழப்பு என்ன என்பதை குறித்து 2 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். தொடர்ந்து கடந்த நாட்களிலே தேவ சித்தம் செய்கிறவர்களுடையதான சுபாவம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி முதலாவது ஒரு சுபாவத்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, அவர்கள் பாவங்களை விட்டு விலகுகிறவர்களாக அல்லது பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி, தேவ சித்தம் செய்கிறவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள். அவர்களுக்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்தை பயத்துடனே காத்துக்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு 2வதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தேவ சித்தம் செய்கிற மனுஷர்களுடைய சுபாவம். முதலாவது பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறவர்கள் அல்லது பாவத்தை விட்டு ஓடுகிறவர்கள். 2வது எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து அந்த சித்தத்தை செய்து வாழ்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாயிருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பார்கள். தேவன் வேதாகமத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதன் காலங்களிலே தம்முடைய ஜனங்களின் மேல் பரலோகத்தின் தேவன் நிறைவேற்றுவதற்கு வாஞ்சையாய் இருக்கிறார். ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்த போது அவனை அழைத்து வேறு பிரித்து கானானுக்கு நேராய் நடத்தினதான ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டது: பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிரதிபலன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்து நம்மை ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றினார். அல்லேலூயா. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு மனிதனை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு தேசத்தை பார்த்து, ஒரு சபையை பார்த்து தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம்
என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமே ஆனால் நான் தேவ சித்தம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். நான் தேவ சித்தத்தின்படி செய்து பொறுமையாய் காத்திருந்தால் மட்டுமே அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதா இருக்கும். நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை நான் தேவ சித்தத்தின்படி செய்யாதவனாயிருந்தால் சில வாக்குகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினாலும் நிறைவேற வேண்டிய அநேக வாக்குத்தத்தங்களுக்கு நான் அந்நியனாய் மாறிவிடுவேன். எந்த அளவிற்கு தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டதான நான் அந்த சித்தத்தின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, அந்த சித்தத்தை கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, அந்த சித்தமாகிய தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழுகிறவனாய் நான் இருக்கிறேனோ, அந்த அளவிற்கு அந்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரிக்க முடியும். 2 பேதுரு 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில, இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இச்சையோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தினால் உண்டானதான கேட்டுக்கு பங்காளிகளாய் மாறிவிடுவார்கள். ஆனால் இச்சையை விட்டுவிட்ட தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரம்பி தேவ சித்தம் நிறைவேற்றத்தக்கதாக தங்களுடைய இருதயங்களை புதிதாக்கி மறுரூபமாக்கி கொண்டதான தேவனுடைய பிள்ளைகள் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கொள்வார்கள். அவர்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமே ஆனால் மறுபடியும் நான் சொல்லுவேன், நீங்க தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாயிருந்த போதாது, தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிறவர்களாய் மாறுகிறதான வேளையில அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அவைகளை பொறுமையாயிருந்து நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய சன்னதிகளுக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு வார்த்தையை உனக்காக அனுப்பி இருப்பாரே ஆனால் அதற்கு தகுதியுடையவளாய் நீ இருக்கும்போது அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் தேவனிடத்திற்கு திரும்பி போவதில்லை. ஆனால் அநேக ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் மேலான ஒரு வாக்குத்தத்தம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த வாக்குத்தத்தம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க என்னுடைய வாழ்க்கையை தேவ சித்தம் செய்கிறவனாய் அர்ப்பணித்தேனே ஆனால் மற்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு எளிதாக நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்கு நான் பங்குள்ளவனாய் மாறுகிறதான வேளையில மற்ற வாக்குத்தத்தங்களை எல்லாம் நான் சுதந்திரிப்பது எளிதானதாய் மாறிவிடும். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 2 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் உடன் சுதந்திரராய் மாறாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளாமல் மற்ற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்கிறவர்களாயிருந்தால் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்குள்ள தகுதியுடையவர்களாய் நீங்கள் மாறும்போது மற்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தானாக உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் தான் நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தான் பிரிவினையாய் நின்ற தடுச்சுவரை தகர்த்து
பிதாவியாகிய தேவனுடைய சமூகத்திலே நம்மை கொண்டு நிறுத்த செய்கிறதான வாக்குத்தத்தம். ஆகையினாலே இந்த மகா மேன்மையும் அருமையுமான இந்த வாக்குத்தத்தத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் அல்லது நித்திய ஜீவனை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பொறுமை உடையவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. நீடிய பொறுமை உடையவர்களாயிருப்பார்கள். நீங்க ஒரு இடத்துல பொறுமை தவறினால் கூட இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூலோகத்திலே மனுஷகுமாரனாக வந்தார். அதை தான் இந்த உலகம் வருடா வருடம் ஸ்டார்களினாலே அலங்கரித்து கிறிஸ்துமஸ் என்று சொல்லி பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தங்களுடைய உள்ளத்திலே பிறப்பதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்து அவர் கொடுத்த இரட்சிப்பை இலவசமாய் பெற்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லி அந்த நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தை தேவ சித்தத்தை செய்து சுதந்தரிக்க முடியாதபடிக்கு மனதற்றவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்களாக, உலக பிரகாரமாக பண்டிகைகளை ஆசரிப்பதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து வருடா வருடம் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லியோ, என்னுடைய இறந்த நாளுக்காக துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லியோ, என்னுடைய உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லியோ இயேசு சொல்லவே இல்லை. இயேசு சொல்லாதவைகளை எல்லாம் செய்கிறதான நாம் இயேசு சொன்னவைகளை என்ன பண்ணுகிறோம்? விட்டு விடுகிறோம். அப்ப வருடத்திற்கு ஒரு முறை வருவதல்ல கிறிஸ்து பிறப்பு. கிறிஸ்துவை நாம் எப்பொழுது சொந்த இரட்சகராய் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றினார் என்று சொல்லி விசுவாசம் வைத்து அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு நானும் நீங்களும் பங்காளிகளாய் மாறுகிறோமோ, அதுதான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ். உலக வழக்கத்தின்படி வருடத்துக்கு ஒரு முறை நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணக்கூடாது? குட் ஃப்ரைடே கொண்டாடக்கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை ஈஸ்டர் கொண்டாடக்கூடாது. இயேசு வருடத்திற்கு ஒரு முறை பிறக்கவும் இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை மரிக்கவும் இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை உயிரோடு கூட எழுந்ததும் இல்லை. ஒரே முறை மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே பிறந்தார். ஒரே முறை உனக்காகவும் எனக்காகவும் மனுஷகுமாரனாக கல்வாரி சிலுவையிலே பாவமாக்கப்பட்டவராய் சாபமாக்கப்பட்டவராய் தன்னுடைய ஜீவனையும் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். ஒரே முறை சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு கல்லறைக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்பட்டார். ஒரே முறை உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அப்ப தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டவன், தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டவள் அந்த சித்தத்தின்படி வாழுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறது. உண்மையானால் தேவன் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாயிருப்பார். ஏன்னா நித்திய ஜீவனை அவசர அவசரமாக பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையானது மிகவும் அவசியமாயிருக்கிறது. எபிரேயர் 12:1 இப்படியாக சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்து நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். நியமித்திருக்கிற ஓட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன். தேவ சித்தத்தின்படி பொறுமையோடு கூட ஓட வேண்டும். நீங்கள் பொறுமையை இழந்துவிட்டால் ஜீவனை இழந்து விடுவீர்கள். பொறுமையை இழந்துவிட்டால் நித்திய ஜீவன் என்கிறதான இந்த வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களாய் மாறிவிடுவீர்கள். நித்திய ஜீவன் என்கிற இந்த வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் அந்நியர்களாய் மாறும்போது மற்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமாகி போகும். இதைதான் இயேசு சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதாவது நித்திய
நித்திய ஜீவனுக்குரியவைகளை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை நீங்கள் முதலாவது தேடாம பூமிக்குரிய காரியங்களை, அழிந்து போகிற காரியங்களை தேடுவீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் கூட உங்களை விட்டு தூரமாய் போய்விடும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பதல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையும் அருமையுமான ஒரு வாக்குத்தத்தம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்ற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை தருவேன் என்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு தேவ சித்தத்தை செய்து நான் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நான் தேவ சித்தம் செய்யும் போது அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறவனாய் மாறுவேன். அந்த வாக்குத்தத்தத்திற்கு நான் பங்காளியாய் மாறும்போது மற்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லுவார். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் அவன் என்ன சொல்ல வர்றாரு? நான் எப்படி தெரியுமா, எதுக்கு தெரியுமா அப்போஸ்தலனா மாறினேன்? இந்த அப்போஸ்தலன் என்கிற மேன்மையான ஒரு காரியத்தை நான் எதுக்காக தெரியுமா என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றெடுத்தேன்? பாடுகள் நிறைந்த பாதை இது என்று தெரிந்த போதிலும் என்னை அழைத்தவர் என்னை அநேக பாடுகள் அவருடைய நாமத்து நிமித்தம் படுவதற்காக தான் அழைத்திருக்கிறார் என்கிறதான உண்மையை தெரிந்த பின்பும் கூட அந்த பாடுகளை சகித்து அப்போஸ்தலனாய் இருப்பதற்கு ஏன் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சேன்? அவர் அழகா சொல்றாரு பாருங்க, ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறதே, அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்காக. அப்ப நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம், நம்முடைய பார்வையெல்லாம் எங்க இருக்கணும்? நித்திய ஜீவனை. நம்முடைய கரிசனை எதையில இருக்கணும்? பூமிக்குரியவைகளின் மேல் அல்ல. இந்த உலகத்துல நீங்க என்ன சவதரிச்சாலும் கொண்டு போக முடியும், உங்க கல்வி வரவே வராது, அது இந்த உலகத்தோடு கூட விட்டு செல்ல வேண்டியதுதான். இந்த உலகத்துல இருக்கிற ஆஸ்தி சம்பாத்தியங்கள் எல்லாம் கொண்டு போக முடியாது. அதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தின் நிறைவோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் சம்பிரமமாய் சாப்பிட்டு சிவப்பு கம்பளங்களை விரித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் மரித்தான். அவன் இந்த உலகத்திலிருந்து கடந்து செல்லும் போது ஒன்றையும் கொண்டு போக முடியவில்லை, ஒரு துளி தண்ணீரை கூட கொண்டு போக முடியல. அங்க போய் கேட்கிறான், என்னுடைய நாவு வறண்டு கொண்டு இருக்கிறது, ஒரு துளி தண்ணீரை கூட இந்த உலகத்திலிருந்து உன்னால கொண்டு போக முடியாது. அதை தான் யோபு தெளிவா நமக்கு சொல்றாரு. தாயின் கருவிலிருந்து நிர்வாணியாய் இவ்விடத்திற்கு வந்து நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போவேன். இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே எங்கூட எடுத்துட்டு போக முடியாது. இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில தேவ சித்தம் செய்து எனக்காக தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற மகா மேன்மையும் அருமையுமான அந்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் தேவ சித்தமுடையவனாயிருந்தால் நான் நரகத்தின் மகனாய் அல்ல, ஜீவனின் மகனாய் உட்பிரவேசிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொன்னதை போல ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே அந்த ஜீவனுடைய வாக்குத்தத்தத்தை நானும் நீங்களும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வேளையில மிகவும் தெளிவாய் சொன்ன ஒரு காரியம், அது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அழிந்து போகிற போஜனம்னா என்ன? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக அல்ல, உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக அல்ல. அப்ப நீங்க எதற்காக செய்ய வேண்டுமா? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிறுத்துகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். நீங்க வாழுகிற வாழ்க்கை எதற்காக இருக்க வேண்டுமா? உலகத்தின் நன்மைகளுக்காக அல்ல. நீங்கள் தேவனை தேடுவது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பது உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிறுத்துகிறதான போஜனத்திற்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு தருவார்.
எதை? நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டிய அந்த கிருபையை, அந்த பலனை மனுஷகுமாரனாகிய இயேசு உங்களுக்கு தருவார். பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார், அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஒரு அருமையான அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளிலே நிறைவேறும். ஒருவேளை இன்று உங்களுடைய மரண தினமாயிருந்தால் நீங்கள் அந்த தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்களோ, அந்த ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி இருக்கிறீர்களோ? மரணம் என்பது உன்னிடத்திலே கேள்வி கேட்காமல், உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம எந்த வயதிலும் எப்பொழுதிலும் உன்னை தேடி வரலாம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எதையோ சாதிப்போம் என்று, இன்னும் வருடங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் வருகை இந்த நாளிலே இருந்தால் நீ எங்கே இருப்பாய் என்பதை, இந்த வாக்குத்தத்தத்திற்கு நீ பங்காளியாய் மாறி இருக்கிறாயா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ சித்தம் செய்யாதவர்களாயிருந்தால், கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. இரண்டே காரியம்தான் இருக்கிறது. பாவம் பரிசுத்தம் என்று இருக்கிறதை போல, விசுவாசம் அவிசுவாசம் என்று இருக்கிறதை போல இரண்டே காரியம்தான். நித்திய மரணம், நித்திய ஜீவன். நீ எதை பெற்றுக் கொள்வதற்கு உன்னை ஆயத்தமாக்குகிறாய் என்பதுதான் இங்க கேட்கப்பட வேண்டியதான கேள்வி. நீ அழிந்து போகிற போஜனமாகிய இந்த உலகத்தின் நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தேடிக்கொண்டிருந்தாயானால் அழியாத ஜீவனை நீ இழந்துவிடும். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நித்திய ஜீவன் என்கிற வாக்கு தத்தத்திற்காக நீ கிரியை நடப்பிக்கிறவனாய் நடக்கிறவர்களாய் அழிவை அழித்து விட்டு அழியாமையை சுதந்திரிக்கிறவனாய் மாறிவிடுவாய். அல்லேலூயா. நீ யாராய் இருக்க போகிறாய்? அழியாமையை கொண்டு அழிவை அழிக்க போகிறாயா, அல்லது அழிவை கொண்டு அழியாமையை அழிக்க போகிறாயா? நீ யாராய் இருக்க விரும்புகிறாய்? ஆகையினாலே நம்முடைய தேடுதல் இந்த உலகத்திற்குரியதாய் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். உன்னுடைய தேடுதல் எது? உன்னுடைய தேடுதல் எது? ஜீவனுக்குரியதா, மரணத்திற்குரியதா, நித்தியத்திற்குரியதா, நித்தியம் இல்லாமைக்குரியதா? எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய்? நமக்கு அருமையான ஒரு பாடல் உண்டு, நரகந்தான் உன் வீடோ, நரகந்தான் உன் வீடோ. எது உன்னுடைய வீடாயிருக்க போகிறது? தேவனுடைய ராஜ்யமா, நரகமா? நீ நித்திய மரணத்திற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாயா, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஆயத்தம் எதை நோக்கி? இன்னும் நாட்கள் ஆகும், இன்னும் காலங்கள் செல்லும், இன்னும் வருடங்கள் செல்லும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ சொல்லலாம், வேதம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதிலிருந்தே இதோ சீக்கிரமே வருகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு இத்தனை வயதுகளாகிவிட்டது, இன்னும் வரவில்லை. வேதம் சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல் நினையாத வேளையிலே வருவார். அந்த நாள் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அல்லேலூயா. நீயும் நானும் நினையாத வேளையிலே இயேசு வருவார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு வசதி உள்ள வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறாயா? உலகத்துல 4 பேர் மதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதான நீ பரலோகத்துக்கு போகணும், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான். நீங்கள் அந்த பகுதியை 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 22 வரையிலான வசனங்களிலே வாசிக்கிறதான வேளையிலே வேதம் இப்படியாக சொல்கிறது, நியாயசாஸ்திரியாகிய ஒரு மனிதன், வாசியும் அந்த பகுதியை, அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இடத்துல இவனை வாலிபன் எழுதியிருக்கும், ஒரே இடத்துல என்ன எழுதியிருக்கும்? நியாயசாஸ்திரின்னு எழுதியிருக்கும். இங்கே ஒருவன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எல்லாருமே ஒருவன் தான். அந்த ஒருவன் தான் நியாயசாஸ்திரி, அந்த ஒருவன் தான் வாலிபன். ஆனா
இந்த ஒருவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன், ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனிதன். இந்த உலகத்துல நிறைய ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்திருந்ததான ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், இந்த வல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், கற்பனைகளை கைக்கொள் என்று. உடனே இவன் கேட்கிறான், எவைகளை என்று. ஆண்டவர் அங்கே வரிசைப்படுத்துகிறார். இவன் உடனே இயேசுவுக்கு சொல்றான், ஐயே இதெல்லாம் சிம்பிள், இதெல்லாம் நீங்க இப்ப எனக்கு சொல்றீங்க, என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் கை கொண்டு கொண்டிருக்கிறேன். நீங்க இப்பதான் எனக்கு சொல்றீங்க இதையெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று. நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே இதை எல்லாவற்றையும் கை கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிமா. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால், குறைவற்ற ஒரு பழுதுமற்ற பூரணனாயிருக்க விரும்பினால், போய் உனக்குண்டானவைகளை விற்று இல்லாத தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். அதுக்கு பிறவைக்கு என்ன பின்பற்றி வா, அப்போ உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்ப அவன் என்ன செய்யறான் பாருங்க. அந்த வாலிபன், அந்த ஒருவன் தான் அந்த வாலிபன், அந்த ஒருவன் தான் அந்த நியாயஸ்தாஸ்தி. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியினால இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் நித்திய ஜீவன் வேண்டாம் என்று போய்விட்டான். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா, இதை விட்டு விலகணும்னா விட்டு விலக மாட்டோம். நம்ம அதையும் கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு விரும்புகிறோம். ஆனா இயேசு சொல்லி இருக்கிறாரு, இதை விட்டணும்னா விட்டுதான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். உலகத்தின் மகிமையும் கனத்தையும் கொண்டு நீ நித்திய ஜீவனுக்குள்ளால போக முடியாது. அவைகளை விட்டாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக ஐஸ்வர்யத்தை எல்லாம் நீ விட்டுருன்னு இல்லை. ஆண்டவர் தன்னை பூரணனாக அவன் காண்பிப்பதற்கு அடையாளம் தேடினபடினால அவனுக்கு சொல்றார், எல்லாத்தையும் விற்று. ஆனா உங்ககிட்ட எது அதிகமாய் இருக்கிறதோ அதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்ககிட்ட எதுக்கு ஆண்டவர் அதிகம் கொடுத்திருக்கிறாருன்னா, அதிகம் கொடுத்தவரிடத்திலே அதிகம் கேட்கப்படும். எது உங்களிடத்திலே அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை அளவில்லாத அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்பியிருந்தா அந்த அன்பை மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தா அந்த வசதி வாய்ப்புகளை இல்லாதவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். இவன் அதுக்கெல்லாம் ஆயத்தம் இல்லை. என் சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவன் இயேசு சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது பாருங்க. துக்கமடைந்தவனாய் சென்று விட்டான். அநேக பேருடைய வாழ்க்கையில எல்லாம் எளிதாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து தேவனுடைய சித்தம் செய்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதுதான் மிகுந்த கடினமானதாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அந்த ஒருவன் நீயாய் இருக்க கூடாது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தமாய் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கணும்னா தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். தேவனுடைய சித்தம் செய்யலைன்னா இந்த வாலிபனை போல துக்கம் அடைந்து கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஜீவனை இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா. நான் இப்படியாக சொல்கிறேன், ஆண்டவரை அறியாமல் இருந்தால் பரவாயில்லை, ஆண்டவரை அறிந்த பின்பு நீங்கள் ஜீவனை இழப்பீர்களே. ஆனால் உங்களைப் போல நிர்பாக்கியவான்களும் நிர்பாக்கியவதிகளும் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியத்தை மறுபடியும் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். காரணம், வேறு எதுவும் இந்த ராஜ்யத்திற்குள் உங்களை கொண்டு போக முடியாது. இயேசு அந்த வாலிபனுக்கு சொல்கிறார், என்ன பின்பற்றி வா. இதையெல்லாம் செய்துகிட்டு நீ என்ன பின்பற்றி வா. அவனுக்கு இயேசுவை பின்பற்றி போவதற்கு மனதில்லை. ஆனா மார்க் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு குருடனை குறித்து பார்க்கிறோம். பர்திமேயு என்கிறதான குருடன். அவனை பாருங்க, எல்லா மேல் வஸ்திரத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார். இயேசுவை பின் சென்றார். அப்ப இயேசுவை பின் செல்வதற்கு தடையாயிருக்கிற இந்த பின் செல்லுதல் என்பதை எதை சொல்லுகிறேன்? தேவ சித்தம் செய்வதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும், அது சுபாவங்களாயிருந்தாலும் விட்டுறணும், கிரியைகளாயிருந்தாலும் விட்டுறணும், உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் கனமும் மகிமையுமாயிருந்தாலும் அவைகளை விடுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாகி விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்லுதல் ஆகிய அவருடைய சித்தத்தின்படி வாழுகிறதான வேளையில பொறுமையாயிருப்பீர்களே. ஆனால் இந்த
நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரிக்க முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை கொஞ்சம் வாசியுமா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன் நித்திய ஜீவனை விரும்புறேன்னா, என்னுடைய வாழ்க்கை கண்ணீர் மாறி துக்கம் மாறி ஒரு நல்ல நாள் வரணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியா நீ இருப்பேன்னா, பொல்லாப்புக்கு தன்னுடைய நாவை விலக்கணும். ஜீவனை விரும்புகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்ங்கிறதை குறித்து வேதம் நமக்கு சாட்சியிடுகிறது. அங்க ஆண்டவர் சொன்னாரு, உனக்குள்ளவைகளை விட்டு தரித்திரனுக்கு கொடுத்துக்கிட்டு என்ன பின்பற்றிவான்னு. இங்க அந்த ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறேன்னா, முதலாவது என்ன பண்ணணும்? பொல்லாப்புக்கு உன்னுடைய நாவை விலக்கணும். பொல்லாப்புக்கு நாவை திறக்கிறத விட்டு விடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நாவு ஒருபோதும் பொல்லாப்புக்கு திறக்கவே திறக்காது. அடுத்த வார்த்தை, கபடத்திற்கு தன்னுடையதான உதடுகளை. கபடம் என்பது எதை குறிக்கிறது? வேஷத்தை குறிக்கிறது, உண்மையின்மையை குறிக்கிறது, மாய்மாலத்தை குறிக்கிறது. கபடம் மாய்மாலத்தை குறிக்கிறது. அப்ப மாய்மாலமான காரியங்களுக்கு உன்னுடைய உதடுகளை என்ன பண்ணணும்? திறக்க கூடாது. பொல்லாப்புக்கு நாவை திறக்க கூடாது. கபடத்திற்கு உதடுகளை என்ன பண்ணக்கூடாது? திறக்காமலும் பொல்லாப்பை விட்டு நீங்கி என்ன செய்யணும் பாருங்க. பொல்லாப்பை விட்டு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா பொல்லாப்பான காரியங்களையும் விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்ப ஜீவனுக்குள்ளால பிரவேசிக்கணும்னா இந்த குவாலிட்டி உனக்குள்ளால வேணும். தேவ சித்தம் செய்தா மட்டும்தான் இந்த சுபாவங்கள் உனக்குள்ளால வர ஆரம்பிக்கும். தேவ சித்தம் செய்கிறவன் தான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிப்பான். அவனுக்குள்ளால மட்டும்தான் இந்த சுபாவங்கள் பெருக ஆரம்பிக்கும். உலகத்துல உங்களை அற்பமா நினைச்சாலும் பரவாயில்லை. வேதம் சொல்கிறது, உலகம் உங்களை அற்பமா நினைக்கட்டும், பரலோகத்துல நீ பெரிய ஆளா இருப்ப. உலகத்துல நீ கனமும் மகிமையும் தேடுகிற ஆளா இருந்தா பரலோகத்திலையும் உனக்கு ஒன்றும் இல்லை, உலகத்திலையும் நமத்து போன பட்டாசு போல ஆயிடுவேன். அப்ப அந்த சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இதை செய்தாதான் இயேசுவுக்கு பின் செல்லணும். இதை தான் ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுக்காதவனுக்குள்ளால இந்த சுபாவம் இருக்காது. வெறுக்காதவன் தேவ சித்தம் செய்ய முடியாது. முதலாவது தேவ சித்தம் செய்கிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். இரண்டாவது தேவ சித்தம் செய்கிறவன் அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னா, அவன் நித்திய ஜீவன் என்கிற வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு பொறுமையாய் காத்திருப்பான் தேவ சித்தம் செய்து. யோவான் 3:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யாருக்கு நித்திய ஜீவன்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? இந்த உலகத்திற்குரியவைகளை தேடுகிற, உலகத்திற்குரிய காரியங்களுக்காக வைக்கிற விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்கிறது, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீயும் நானும் கெட்டு போயிடக்கூடாது. மீன் கெட்டு போயிடுச்சுன்னா கருவாடாக்கிடலாம். நீயும் நானும் கெட்டு போயிடுமோன்னா த்ரூ டிக்கெட் நரகத்துக்கு தான். யாருமே விரும்ப மாட்டார்கள், ஏன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஐயா, உலகத்துல வாழும்போது கொழு கொழுன்னு நல்ல வெள்ளையா இருந்தாங்க, நல்ல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் சாப்பிட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூக்கி புதைச்சிட்டு. உலகத்துல இருக்கும் வரைக்கும், இப்ப நான் சொல்றேனே, நான் உலகத்துல இருக்கும் வரைக்கும் என் பிள்ளைங்க என்ன அப்பா அப்பான்னு சொல்லும். செத்த உடனே கேட்பாங்க, பாடியை எப்ப அப்பாவை அடக்கம் பண்றது எப்பன்னு கேட்கவே மாட்டாங்க. நீங்க உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எப்ப அப்பாவை அடக்கம் பண்ண போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, பாடியை எப்ப. இப்ப அப்பா எப்படி மாறிட்டாரு? காத்து போன உடனே பாடியா மாறிட்டார். இது வேடிக்கையாக இருக்கலாம், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். அநேகமருடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்துல பெரியவங்களா வாழ்ந்தவங்களை கூட இந்த உலகம் பிணம் பாடி அப்படின்னு தான் சொல்லிச்சு. அதை வச்சிருப்போன்னு வைக்க மாட்டாங்க. நல்லா வச்சா எத்தனை நாள் வைப்பாங்க? ஒரு 7 நாள் கண்ணாடி பெட்டிக்குள்ளால வச்சுக்கிடுவாங்க. அமெரிக்காவில் இருக்கிறான், அயர்லாண்டில் இருக்கிறான், நியூசிலாண்டில் இருக்கிறான், கனடாவில் இருக்கிறான், என் பிள்ளை வரணும். இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை.
கடந்த நாளில் ஒரு துயரமான சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, நல்லா படிக்க வச்சாங்க, நிறைய சொத்து சுகம். பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணும். பெற்றவங்களுக்கு ஆசை, இன்னைக்கு உன் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கேட்டா, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கு, என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்குங்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. வெளிநாட்டுக்கே அனுப்பி படிக்க வச்சாங்க. பிள்ளை நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல திருமணம் பண்ணி வச்சாங்க. பிள்ளை அங்கே செட்டில் ஆயிடுச்சு. இங்கே வயதான தாயின் தகப்பனும் வசதிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. திடீரென்று ஒரு நாள் அந்த தகப்பனுக்கு உடல் நலம் குன்றி விட்டது. அந்த தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாராம், உன்னையும் பேரப்பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது, என்னை ஒரு முறை வந்து பார்த்து விட்டு போ. மகன் சொன்னானா, அப்பா இப்போ வர முடியாது, நம்பர் 1 எனக்கு லீவே கிடையாது. ஆனால் மகன் என்ன செய்கிறான் தெரியுமா, அமெரிக்காவில் சொந்த வேலை பார்த்துட்ருக்காரு, சொந்தமாக தொழில் செய்கிறாரு. எனக்கு என்ன இல்லை, லீவ் இல்லை. 2 இப்போ டிக்கெட்டெல்லாம் உடனே போடணுமண்ணா, எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக இருக்கும்ப்பா. கோடிக்கணக்கான ரூபா. தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சாங்க. ஒரு நாள் அவர் மரித்து போனார். ஏக்கத்தோடு கூட மரித்து போனார். தன்னுடைய பிள்ளையை கடைசியில் பார்க்க முடியலைன்னா ஏக்கத்தோடு மரித்து போனார். தன்னுடைய பேர பிள்ளைகளை பார்க்க முடியலைங்கிற ஏக்கத்தோடு கூட இந்த உலகத்தை விட்டு அவருடைய ஜீவன் பிரிந்தது. இப்ப பாடி ஆயிட்டாரு. அது வரைக்கும் சார்னு கூப்பிட்டவங்க எல்லாம் எப்ப பாடி, எப்ப எடுக்க போறீங்க, எப்ப அடக்கம்னு கேட்டாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வர்றதுக்கு முன்னால கேட்டாங்க பிரேதம் எப்ப வரும்னு. இப்ப மகனுக்கு தகவல் போனது. மகன் கொஞ்சம் பெரிய பணத்தை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சொந்தக்காரருக்கு அனுப்பினாரு. அனுப்பிக்கிட்டு சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு எந்த குறைவும் இல்லாம கீழே இருந்தே கல்லறை கட்டி விலை உயர்ந்த பளிங்கு கல்லை போட்டு எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிருங்க. ஆனா எல்லாத்தையும் லைவ்ல எனக்கு வீடியோவில் அனுப்புங்க, நான் இங்க இருந்தே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. என் தகப்பனுக்கு நான் கொடுக்குற கடைசி மரியாதை என்ன தெரியுமா? ஏன்னா நான் இனி வாரனா வரலையான்னு அவரை பார்க்க போறது கிடையாது. அவன் எதுக்கு அதை லைவ்ல பார்க்கணும்னாலாம் அப்பனுக்கு மேல உள்ளதான பாசத்திலேன்னு நினைச்சிடாதீங்க. மாறாக அனுப்பி கொடுக்கப்பட்டதான பணத்தை சரியா செலவு பண்ணியிருக்காங்களா, இதுல ஏதாவது கம்சன் அடிச்சுட்டாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லைவ்ல நான் இங்க என்ன பண்ணிடுறேன், நீங்க வீடியோவில் அனுப்புங்க, நான் இங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னான். பிரியமானவர்களே, உலகம் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. இதுதான் உலகம். நீ வாழும் வரைதான். உன் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம், கர்த்தர் உள்ளால வச்சிருக்கிற காற்றை பிடுங்கிட்டதுக்கப்புறம், அவர் கொடுத்த ஆவியை அவர் எடுத்ததுக்கப்புறம், இன்னைக்கு உன் பிள்ளைகளுடைய கண்களுக்கு மேன்மையாய் தெரிகிற, நான் இப்படி கூட சொல்கிறேன், பணம் காய்க்கிற மரமா நீ தெரியல. இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்போ பரவாயில்லை, இந்த பலவீனத்தையும் வச்சுக்கிட்டு அப்பா உழைக்கிறாரு எனக்காக தான்னு சொல்லி பணம் காய்க்கிற மரமா உன்னுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு தெரியலாம். அதே பிள்ளை தான் உன்னை பார்த்து கேட்கும், பாடியை எப்போ எடுக்கலாம் சொல்லுங்க மாமா, நீ பாடி ஆயிடுவே. ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிறதான வேளையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பினாரே, அந்த ஜீவனுக்கு உன்னை தகுதிப்படுத்திப்பார். நான் என்ன சொல்ல வர்றேன், நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கை வந்தாலும் நிச்சயமாக உன்னை வச்சு பாதுகாக்க மாட்டாங்க. முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது தான். கொஞ்சம் மண்ணு தான் உனக்கு மிச்சம், எதையும் நீ கொண்டு போக முடியாது. யோபு சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், எப்படி வந்தியோ அப்படி போகணும். ஆனால் போகும்போது எங்கே போகிறேங்கிறது தான் முக்கியம். வரும்போது எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், என் தாயின் கருவிலிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் போகும்போது எங்கே போகிறேன்னு நீ தான் நிர்ணயம் பண்ண. நீ வரும்போது எந்த கருவறைக்குள்ளால நீ உருவாகணும், யாருடைய கருவறையிலிருந்து இந்த உலகத்தில் வெளிப்படணுங்கிறத கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து செல்லும் போது எங்கே போகணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். தேவ சித்தம் செய்து நித்திய ஜீவன் என்கிறதான வாக்கு தத்துவத்திற்காக நீ காத்திருப்பாயானால், தேவனுடைய பிள்ளையே ஆயத்தப்படுத்திக் கொள்வாயானால், ஒரு நாளிலே நீ நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பாய். இந்த வாக்கு தத்துவம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவ சித்தம் செய்யாவிட்டால் இந்த வாக்கு தத்தத்திற்கு அந்நியனாய் மாறுவாய். இந்த உலகத்தில் உன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படலாம், பெருக்கம் வரலாம், ஆசீர்வாதம் வரலாம். கர்த்தரை தேடுகிறது நிமித்தம் சில நன்மைகளை கர்த்தர் உனக்கு பகிர்ந்தளிக்கலாம், சரீர சுகத்தை தரலாம், உன்னுடைய ஜெபம் சில காரியங்களிலே கேட்கப்படலாம்.
ஆனால் இவைகளின் நிமித்தம் நித்திய ஜீவன் கிடக்கணும்னு நினைக்காத. அதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படியே முழங்கால் படியிடுவோம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அவர்கள் பாவத்தை வெறுக்கிறவர்களாயிருப்பார்கள். வேதம் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று. பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை வாஞ்சித்து முன்னேறுகிறவர்களாயிருப்பார்கள். இரண்டாவதாக, தேவ சித்தம் செய்கிறவர்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாயிருப்பார்கள். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு பொறுமையாயிருப்பார்கள். அது என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? மகா மேன்மையும் அருமையுமான நித்திய ஜீவன் என்கிறதான வாக்கு தத்தம். அது ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவை மனிதனாக இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சிலுவையிலே தன்னுடையதான் அன்பை வெளிப்படுத்தின, தன்னுடைய ஜீவனை தந்த, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தன்னை தானே தியாக பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, இந்த உலகத்தில் அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, நீ காண்கிற யாவும் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மகனே, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இப்பொழுது பார்க்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுருவிலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவைகள் அக்கினிக்கென்று அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான உலக காரியங்களை நீ தேடுகிறவளாய் அல்ல. பவுல் சொன்னதை போல லாபமாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று உதறி தள்ளிவிட்டு நித்திய ஜீவன் என்கிறதான வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு தேவ சித்தம் செய்து பொறுமையாய் காத்திருந்துப்பார். தேவ சித்தம் செய்து காத்திருந்துப்பார். நீ தேவ சித்தம் செய்கிறவளாய் இருந்தால் நிச்சயமாக ஹல்லேலூயா, தேவனாலே அன்பு கூறப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், நீ தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து, நீ தேவனாலே அன்பு கூறப்பட்டு இந்த நித்திய ஜீவனுக்கு நீ பங்காளியாய் மாறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாலிபன் கடந்து சென்றதை போல துக்கத்தோடு கடந்து செல்ல விரும்புகிறாயா? ஆமே, அல்லது இந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உன்னை ஆயத்தமாக்க விரும்புகிறாயா? தேவ சித்தம் செய்து உன்னை ஆயத்தமாக்க விரும்புகிறாயா? உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவ சித்தம் செய்துகிட்டு இருக்கிறேன்னு? ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை உணர்ந்து அதன்படி செய்யலைன்னா நீ அநேக அடிகளுக்கு பாத்திரனாய் மாறுவாய், கொடிய தண்டனைக்கு பாத்திரனாய் மாறுவாய். தேவ சித்தம் அறிந்து உணர்ந்தும் அதை செய்யலைன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியனாய் மாறிவிடுவாய். அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த சித்தம் செய்த நித்திய ஜீவன் என்கிற வாக்கு தத்தத்திற்கு நீ சுதந்திரவாளியாய் மாறுவாய். இந்த காலை வேளையில ஒன்னு கூட யோசித்து, ஆமேன், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி நம்முடைய நாவையும் உதடுகளையும் காத்து ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று வாஞ்சை வைத்து, அந்த நல்ல நாள் என்னுடைய வாழ்க்கையிலே வரணும்னு சொல்லி, ஆமேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்தேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருவாயா? இயேசு உன்னைதான் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவ சித்தம் செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும். நான் தேவன் சித்தம் செய்கிறவனாய். வாலிபனே கேளு, சகோதரா சகோதரி கேளுங்க, வாலிப கன்னிகையே கேளு, ஹல்லேலூயா. நான் தேவ சித்தம், ஆண்டவரே வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும். ஹல்லேலூயா, தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ, என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவா, என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவா. சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ள
என் உள்ளம் பலமாக தோணி